டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது சில நாட்களாக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தலைப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதாவது இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு பற்றிய விவரங்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பற்றி சில விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. கட்டாயமாக இந்த நோபல் பரிசிலிருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி வரும் நண்பர்களே. அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் சரி, டிஆர்பி டெட் மற்றும் பிஇஓ போன்ற தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, வருகிற ஆண்டுகளில் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு என்ற தலைப்பிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. எனவே தான் நாம் ஒவ்வொரு தலைப்பும் விரிவாக வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். ஒரு மதிப்பெண் என்பது உங்களை ஒரு 1000 நபருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும் நண்பர்களே. எனவே கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பற்றி பார்க்கலாம். நோபல் பரிசானது 6 துறைகளுக்கு வழங்கப்படுகிறது நண்பர்களே. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், அமைதி, இலக்கியம் மற்றும் பொருளாதாரம் என்று 6 துறைகளுக்கு மொத்தம் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இது கடைசியாக பொருளாதாரமானது 6வது துறையாக இருக்கிறது. இது 1901ஆம் ஆண்டு முதல் இந்த நோபல் பரிசானது வழங்கப்படுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து ஆல்ஃபிரட் நோபல் என்ற விஞ்ஞானியின் நினைவாக இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அவர் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்து மிக பெரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திட்டார். அதன் மூலம் மிகப்பெரிய செல்வந்தராகவும் அவர் ஆனார். அவருடைய நினைவாகத்தான் இந்த நோபல் பரிசானது வழங்கப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் வழங்கப்பட்டு டிசம்பர் மாதத்தில் அவர்களுடைய அதாவது பரிசு பெற்றவர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி அவருடைய நினைவு நாளன்று இந்த பரிசானது அவர்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே. இதுதான் அது பற்றிய விவரங்கள். ஏற்கனவே நாம் அனைத்து தலைப்புகளையும் வீடியோ பதிவேற்றம் செய்துள்ளோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் பாருங்கள். அதாவது மருத்துவம், இயற்பியல், வேதியியல், அமைதி, இலக்கியம் என்று அனைத்து தலைப்புகளுக்கும் தனித்தனியாக முழு விவரங்களுடன் கூடிய வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பாருங்கள். கட்டாயமாக ஒரு மதிப்பெண் உண்டு நண்பர்களே. வருகிற தேர்வுகளில் கண்டிப்பாக நோபல் பரிசு என்ற தலைப்பில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் ஒரு கேள்வியானது வரும். எனவே தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இப்போது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பற்றி பார்க்கலாம். இது யாருக்கு வழங்கப்பட்டது என்று முதலில் பார்க்கலாம். இதுவும் 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த ஆண்டு பெரும்பாலும் நோபல் பரிசானது 3 நபர்களுக்கு பகிர்ந்து வழங்கியிருக்கிறார்கள். அதாவது மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம் என்ற 4 துறைகளுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் முறையே 3 நபர்களுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அமைதி மற்றும் இலக்கியத்திற்கு மட்டுமே ஒரு ஆளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. எனவே இந்த பேரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதையும் கேள்வியாக கேட்பார்கள். இப்போது பொருளாதாரத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம். முதலில் ஜோயஸ் மோக்கிர். இவர் யுஎஸ்ஏவை சேர்ந்தவர். அதாவது அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த ஜோயல் மோக்கிர் என்பவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெறுகிறார். அதற்கடுத்து இன்னும் 2 நபர்கள். பிலிப் அகியான், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிலிப் அகியான் அவரும், பீட்டர் ஹோவிட், யூகே அதாவது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பீட்டர் ஹோவிட் என்ற 3 நபர்களும் இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பெறுகிறார்கள் நண்பர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன். ஜோயல் மோக்கிர் யுஎஸ்ஏ, பிலிப் அகியான்
பிரான்ஸ், பீட்டர் ஹோவிட் இங்கிலாந்து, இந்த 3 நபர்களுக்கும் இந்த ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். எந்த காரணத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்பார்கள். புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கிய ஆய்விற்காக, அதாவது பொருளாதாரத்தில் புதுமைகளை புகுத்தி அதன் மூலம் எப்படி வளர்ச்சி அடைகிறது என்பதை அவர்கள் ஆய்வு மூலம் விளக்கியிருக்கிறார்கள். அந்த காரணத்திற்காக தான் இந்த 3 நபர்களுக்கும் நோபல் பரிசானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சுருக்கமாக புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக, அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான முன் நிபந்தனைகளை அடையாளம் கண்டு அதன் மூலம் வளர்ச்சி அடைவதை விளக்கியிருக்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு புதுமையான கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் எப்படி ஊக்கமாக செயல்படுகிறது என்பதை விளக்கியுள்ளார்கள் நண்பர்களே. அதற்காக தான் இந்த ஆண்டிற்கான அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், எதற்காக வழங்கப்பட்டது என்று கேட்பார்கள். புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக, அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான முன் நிபந்தனைகளை அடையாளம் கண்டதற்காகவும், தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு புதுமை எப்படி ஊக்கமாக செயல்படுகிறது என்பதை அவர்கள் விளக்கியிருந்தார்கள். இந்த காரணங்களுக்காகத்தான் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பொருளாதாரத்தின் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இதோடு நோபல் பரிசு பற்றிய தலைப்புகள் முடிகிறது நண்பர்களே. 6 துறைகளை முழுமையாக பார்த்துவிட்டோம். இதன் பிறகு அடுத்த ஆண்டு தான். எனவே இந்த 6 துறைகளை தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக 1 அல்லது 2 கேள்விகள் வரும் நண்பர்களே. அதற்கடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகிறது நண்பர்களே. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். அதுபோக டிஆர்பி தேர்வு எழுதிய மாணவர்கள் பெரும்பாலும் கேள்வித்தாள் கடினமாக இருந்தது என்றுதான் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை நண்பர்களே, எல்லோருக்கும் பொதுவானது தான். நம்பிக்கையோடு இருங்கள். அதற்கடுத்து நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ள டெட் தேர்வுக்கு தயாராகுங்கள் நண்பர்களே. டிஎன் டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகுங்கள். அதுபோக நவம்பர் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வர உள்ள பிஇஓ என்று சொல்லக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அலுவலர் என்ற தேர்வுக்கும் தயாராகுங்கள் நண்பர்களே. அதாவது டிஆர்பி தேர்வுக்கு படித்த மாணவர்கள் இந்த 2 தேர்வுகளும் அடுத்தடுத்து வர உள்ளது. அதற்கு தயாராகுங்கள். அதற்கான பயிற்சி வகுப்புகளும் நம்முடைய அகாடமியில் நடைபெறுகிறது நண்பர்களே. ஏற்கனவே சில வகுப்புகள் முடிந்திருக்கிறது. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை பாருங்கள். அந்த பயிற்சி வகுப்பானது தொடர்ந்து நடைபெறும் நண்பர்களே. அதாவது உங்கள் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளின் அடிப்படையில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக முடிக்க இருக்கிறோம் நண்பர்களே. எனவே தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய பயிற்சி வகுப்பும் தொடர்ந்து நடைபெறும். பாடத்திட்டத்தை முடித்த பிறகு முழு மாதிரி தேர்வுகளும் நடைபெறும். அதாவது 5 முழு மாதிரி தேர்வுகளும் நடைபெறும் நண்பர்களே. அதுவும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதற்கடுத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிப்பவர்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சி பிலிமினரி தேர்வுக்கு எழுதியவர்கள் எப்படி இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள் நண்பர்களே. அதாவது நீங்கள் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற முடிந்தால் அடுத்து மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராகுங்கள். அப்படி தேர்ச்சி பெற முடியாது என்று நினைத்தால் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்கள் நண்பர்களே. எந்த காரணத்தை கொண்டும் இடைவெளி விட்டு விடாதீர்கள். அது பெரிய பின்னடைவாகிவிடும். தொடர்ந்து படியுங்கள். குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கும் நம்முடைய பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அதை பாருங்கள்.
அதற்கடுத்து அடுத்த ஆண்டு வரவுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 போன்ற பிலிமினரி தேர்வுக்கும் வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.